எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். டெட் தேர்வு ஆசிரியர்கள் குமரல் இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம். ரெஸ்பெக்ட் ஆஸ்பிரன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பேஜை. சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா டிஎன்டெட் 2026 அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க சார். ஒர்க்கிங் டீச்சர்ஸான அறிவிப்பு அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு சார். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 10 சார். இந்த டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண நல்லா இருக்குங்க சார். இதுதான் தேர்வருடைய கோரிக்கை. அவர்கள் சார்பாக நம்மளும் கோரிக்கை முன்வைக்கிறோம். அந்த அப்டேட் தொடர்ந்து டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரைந்து பணிச்சான்று ஆதி திராவிடர் நல ஆணையர் உத்தரவு. ஆக்சுவலாக டோட்டலாக என்ன தான் சார் அப்படின்னா அதுதாங்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டிஎன்டெட் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல சார். அதுதான் மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆக்சுவலாக இந்த டிஎன்டெட் அறிவிப்பு ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பாக கொடுத்துருந்தாங்க. இது காமன் டிஎன்டெட் அறிவிப்பாகவே இருந்திருக்கலாம் சார். மோஸ்ட் ஆஃப் த டீச்சர் சொல்கிறது தான். காமன் டிஎன்டெட் அறிவிப்பாக இருந்திருந்தால் எல்லாருக்குமான வாய்ப்பாக இருந்திருக்கும், அமைஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் சார். பட் ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காமன் டிஎன்டெட் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா நம்ம வந்து ஆஸ் பர் டிஆர்பி டென்டேட்டிவ் அனல் பேனர் படி மே மாதம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. இப்போ இன்னொரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் அப்ளிகேஷனில் ஓகே தான் சார், அப்ளிகேஷனில் போட்டாங்க சார். இப்போ வந்து பாஸ் மதிப்பெண்கள் வேறு வந்து குறைஞ்சிருக்குங்க சார். இன்னுமே வந்து குறைய போகுது. அதுக்கான கோரிக்கைகள் அதுக்கான முயற்சிகள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ குறைய கொஸ்டின் பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபாக கேட்டு வாங்கலாம் சார். அதுதான் சார் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாற்றுக்குமே நம்ம தயாராக இருக்கணுங்க. நீங்கள் ஸ்பெஷல் டீட் படித்தாலும் சரி, காமன் டீட் படித்தாலும் சரி, இன்று முதல் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எதையுமே அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஏன்னா டிஎன்டெட் அந்த சர்டிஃபிகேட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அதை வச்சு நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட ஒர்க் போகலாம். ஸோ நம்மளுடைய ஒரு லைஃப்பை நம்ம ரன் பண்ணுறதுக்காவது அது உதவும். அதை முடிஞ்ச அளவுக்கு டிஎன்டெட் பாஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே போல் டிஎன்டெட் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி அதுக்கான எதுவுமே இது ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துட்டோம். அனைத்து விதமான பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர ஆசிரியர் தகுதி தேர்வு எனும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஎன்டெட் பாஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி தரப்புலேருந்து டிஎன்டெட்கான பேட்ச் போயிட்டு இருக்குங்க. ஜஸ்ட் 243 மட்டும்தான். ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ண வச்சிருக்கிறோம். டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் அந்த டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தாங்க. ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். ஜிபே ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பனையை இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஜஸ்ட் 243 மட்டும்தான். ஆர்எல்ஸ் நம்மளோட அகாடமி ஸ்கேனரை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 1 மந்த் தாங்க. இந்த 1 மந்த் சார் எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியிட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்களே சார். ஆமாங்க, அதுக்கு முன்னாடி வந்தாலும் சந்தோஷம் தாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு மாதத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அறிவிப்பு வெளியான உடனே அந்த அப்ளிகேஷன் போடுறதே நமக்கு வந்து ஒன் வீக் ஆகிடுங்க. ஜென்ரலி 1 வீக் ஆகிடும். அதனால் இன்று முதலே ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களோட ஒர்க்கு பாருங்கள், சைடு பை சைடு படிங்க போதுங்க. சரிங்களா? இது போன்ற ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக அவங்க தர மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளே படிக்கிறதுங்கிறது ஓகே தான். பட் நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1300+ நம்மகிட்ட ஜாயின் பண்ணாங்க, படித்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யூஜிடிஆர்பி பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த பேர் ஒரு 1200 பேர் யூஜிடிஆர்பியில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்மகிட்ட படித்து பாஸ் பண்ணவங்க தான். ஸோ குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல் தி பெஸ்ட்டுங்க.